ராமநாதபுரத்தில் மீன்பிடி தடைக்காலத்தை பயன்படுத்தி விற்கப்பட்ட அழுகிய மீன்களை உணவுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்தனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு தற்போது தமிழகம் முழுவதும் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. இதனை பயன்படுத்தி வியாபாரிகள் சிலர் கெட்டுப்போன மற்றும் அழுகிய மீன்களை விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் தலைமையில் மீன்கடைகளில் அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அதில் கெட்டுப்போன மீன்களை பதுக்கி வைத்த விற்பனை செய்த சுமார் 5க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து 30 கிலோவிற்கும் மேற்பட்ட மீன்கள் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டன. இதையடுத்து சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு அபராதம் விதித்த அதிகாரிகள் இதுபோன்ற கெட்டுப்போன மீன்களை விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். மீன் விற்கும் நிலையங்களில் பழைய கெட்டுப்போன மீன்களை விற்பதாக புகார் கூறினார். அதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறையிலிருந்து மாவட்ட நியமன அலுவலரான டாக்டர் சுரேஷ் ஆகிய நான் மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முருகன், மண்டபம் பிளாக் அண்டு ஜெயராஜ், ராம்நாடு பிளாக் மற்றும் மீன்வளத்துறையை சேர்ந்த கோமதி அவர்களுடன் இணைந்து கூட்டாக ஆய்வு நடத்திய பொழுது சுமார் 27 கிலோ கெட்டுப்போன பழைய மீன்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டது. பழைய கெட்டுப்போன மீன்களை விற்ற அனைவரும் மீதும் தலா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற நடவடிக்கைகள் இனி உடனுக்குடன் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறேன்.